ஹரிபக்தி உண்டானால் ஜாதி வித்தியாசம் நிலைப்பதில்லை என்று துளசிதாசர் கூறியதை பற்றி சொல்லுங்கள் என்று குருதேவர் மணிமல்லிக்கிடம் கூறினார். மணிமல்லிக் கூறினார், சாதகப் பறவைக்கு தாகம் தொண்டையே வெடித்துவிடும் போன்ற நிலை. 4 பக்கங்களிலும் கங்கை, யமுனை, சரையு என்று எத்தனையோ நதிகளும் குளங்களும் உள்ளன. ஆனால் அது எந்த தண்ணீரையும் பருகுவதில்லை. சுவாதி நட்சத்திரத்தன்று பெய்யும் மழை நீருக்காக ஏங்கி நிற்கிறது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், அதாவது இறைவனுடைய திருவடித் தாமரைகளில் பக்தி செய்வதுதான் சாரம், மற்றவையெல்லாம் பயனற்றவை. மணிமல்லிக் கூறினார், துளசிதாசர் இன்னொன்றும் கூறுகிறார், பரிசமணி தீண்டினால் 8 உலோகங்களும் பொன்னாக மாறுகின்றன. அதேபோல் சக்கிலியன் சண்டாளன் என்று யாரானாலும் ஹரிநாமத்தை சொன்னால் தூய்மையடைகிறான். ஹரிநாமம் சொல்லாவிட்டால் 4 ஜாதியினரும் சண்டாளர்களே. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், தொடக்கூடாததான தோலை கூட பதம் செய்துவிட்டால் பிறகு கோயிலினுள் எடுத்துச் செல்லலாம். இறைவனின் திருநாமத்தால் மனிதன் புனிதமடைகிறான். ஆகவேதான் திருநாமத்தை பாடிப் பழக வேண்டும். மரண வேளையில் குடும்பம், குழந்தைகள், உயில் எழுதுவது என்று உலகத்தை பற்றிய எண்ணங்களே மனத்தில் வரும். இறைவனை பற்றிய நினைப்பே வராது. நாமஜபம், திருநாமத்தை பாடிப் பழகுதல், இவைதான் வழி. இந்த பயிற்சி இருந்தால் மரண வேளையில் இறைவனின் திருநாமம் நாவில் வரும். பூனை பிடிக்க வந்தால் கிளி கீ கீ என்றுதான் கத்தும். ராம் ராம், ஹரே கிருஷ்ணா என்றெல்லாம் சொல்லாது என்று நான் யதுமல்லிக்கின் தாயிடம் கூறினேன். மரணத்திற்கு தயாராகிக் கொள்வது நல்லது. இறுதி நாட்களில் தனிமையில் இருந்து இறைவனை தியானிக்க வேண்டும். அவருடைய திருநாமத்தை ஜபிக்க வேண்டும். குளிப்பாட்டிய பின் யானையை கொட்டிலில் கட்டினால் அது உடம்பில் மண்ணையும் சேற்றையும் பூசிக்கொள்ள முடியாது. பலராமின் தந்தை மணிமல்லிக், வேணிபால் ஆகியோர் முதியவர்கள். குறிப்பாக அவர்களின் நன்மைக்காகத்தான் குருதேவர் இத்தகைய உபதேசங்களை அளிக்கிறாரா? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கேட்டார், தனிமையில் இறைவனை நினைக்கவும் நாமஜபம் செய்யவும் சொல்கிறேன். அதன் காரணம் என்ன தெரியுமா? இரவு பகலாக குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது அமைதியின்மை ஏற்படுகிறது. பாருங்களேன், ஓரடி நிலத்திற்காக சகோதரர்கள் அடித்துக்கொண்டு இரத்தம் சிந்துகின்றனர். மண், பெண், பணம், இந்த 3ற்காகவும் தான் இவ்வளவு அடிதடியும் குழப்பங்களும் என்று சீக்கியர்கள் சொல்வதுண்டு. நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறீர்கள், அதற்காக பயம் ஏன்? ராமர் இல்லறத்தை துறக்க நினைத்தபோது தசரதர் மனக்கவலையுடன் வசிஷ்டரை சரணடைந்தார். வசிஷ்டர் ராமரிடம், ராமா, நீ ஏன் இல்லறத்தை துறக்க வேண்டும்? சற்று ஆலோசித்துப் பார்ப்போம். உலகம் இறைவனிலிருந்து வேறுபட்டதா என்ன? எதை துறப்பாய் அல்லது எதைத்தான் ஏற்றுக்கொள்வாய்? இறைவனைத் தவிர எதுவுமே இல்லை. இறைவன், மாயை, உயிரினங்கள், உலகம் என்று அவரே எல்லாமாக விளங்குகிறார். பலராமின் தந்தை கூறினார், மிகவும் கடினம். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், சாதனை காலத்தில் இந்த உலகம் மாய மாளிகை. ஞானம் பெற்ற பிறகு, இறை காட்சிக்குப் பிறகு அதுவே ஆனந்த மாளிகையாகிவிடுகிறது. வைணவ சாஸ்திரம் நம்பிக்கையினால் இறைவனை அடையலாம், விவாதம் இறைவனை நம்மிலிருந்து வெகு தூரம் விலக்கி வைக்கிறது என்று கூறுகிறது. வேண்டுவதெல்லாம் நம்பிக்கை மட்டுமே. கிருஷ்ணகிஷோரிடம்தான் என்ன ஒரு நம்பிக்கை! பிருந்தாவனத்தில் தாழ்ந்த வகுப்பைச் சேர்ந்த ஒருவன் அவருக்கு கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்துக் கொடுத்தான். அவனிடம் சிவநாமத்தை உச்சரிக்க சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை அவர் குடித்தார். இறைநாமம் சொல்லிவிட்டான். அதன் பிறகு பணம் கொடுத்து பிராயச்சித்தம் செய்ய வேண்டுமா என்ன? அது என்ன கதை என்பார் அவர். நோயை குணப்படுத்துவது போன்றவற்றிற்காக மக்கள் துளசி இலையால் இறைவனை அர்ச்சிப்பதைக் கண்டு திகைத்துப் போனார் கிருஷ்ணகிஷோர். சாதுக்களை தரிசிக்கச் செல்வதை பற்றி ஹலதாரியை கேட்டபோது அவர், பஞ்சபூதங்களாலான கூடு, அதை பார்க்க வேறு போக வேண்டுமா என்று கூறிவிட்டார். இதை கேட்ட கிருஷ்ணகிஷோர் கோபத்துடன்,
அப்படியா சொல்கிறார்? சாதுக்களின் உடல் உணர்வுமயமானது என்பது அவருக்கு தெரியாதா என்றார். கங்கை படித்துறையில் என்னிடம் ஒரு முறை அவர் ராம் ராம் என்று சொல்லிய வண்ணம் என் வாழ்நாள் முடிய வேண்டும் என்று ஆசீர்வதியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். நான் கிருஷ்ணகிஷோரின் வீட்டிற்கு போவதுண்டு. என்னை பார்த்தவுடனேயே அவர் ஆடத் தொடங்கி விடுவார். ஸ்ரீராமர் லட்சுமணனிடம் எங்கு திடபக்தி இருக்கிறதோ அங்கு நான் இருப்பேன் என்பதை அறிந்து கொள் என்று கூறினார். அதாவது சைத்தன்ய தேவரிடம் இருந்தது போன்ற பக்தி. அவர் பக்தி பரவசத்தால் சிரித்தார், அழுதார், ஆடினார், பாடினார். அவர் அவதார புருஷர். இறைவன் அவர் வடிவில் உலகில் அவதரித்தார். பலராமின் தந்தை மணிமல்லிக், வேணிபால் முதலியோர் குருதேவரிடம் விடை பெற்றுச் சென்றனர். மாலை நேரம். காசாரிபாடாவில் உள்ள ஹரிசபாவைச் சேர்ந்த பக்தர்கள் வந்தனர். அவர்களுடன் சேர்ந்து இறையின்ப வெள்ளத்தில் மூழ்கியவராய் குருதேவர் ஆடினார், பாடினார். சிறிது நேரத்தில் பரவச நிலை அடைந்தார். அந்த நிலையிலேயே நான் தனியாக சிறிது தூரம் போவேன் என்றார். கிஷோரி அவரது பாதங்களை பிடித்துவிடப் போனார். ஆனால் குருதேவர் தம்மை தொட யாரையும் அனுமதிக்கவில்லை. இரவு நேரம். ஈசான் வந்தார். குருதேவர் பரவச நிலையில் உட்கார்ந்திருந்தார். சிறிது நேரத்திற்குப் பிறகு ஈசானுடன் பேசத் தொடங்கினார். காயத்ரி புரச்சரணம் செய்ய விரும்பினார் ஈசான். ஸ்ரீராமகிருஷ்ணர் ஈசானிடம் கேட்டார், உங்கள் மனத்தில் தோன்றுவது போல் செய்யுங்கள், வேறு எந்த சந்தேகமும் இல்லையே? ஈசான் கூறினார், ஒரு வகையான பிராயச்சித்தம் போல் இதை செய்ய நான் நிச்சயித்திருக்கிறேன். ஸ்ரீராமகிருஷ்ணர், இந்த வழியில், அதாவது ஆகம வழியில் அதை செய்ய முடியாதா? யார் பிரம்மமோ அவரே காழி சக்தி. காழியும் பிரம்மமும் ஒன்றென அறிந்து தர்மம் அதர்மம் இரண்டையும் துறந்தேன் என்கிறார் ராம் பிரசாதர். ஈசான் கூறினார், பிரம்மமே ஆத்யாசக்தி என்று தேவி மாகாத்மியம் கூறுகிறது. பிரம்மமும் சக்தியும் பிரிக்க முடியாதது. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், வாயால் சொன்னால் மட்டும் போதாது, உறுதியாக உணர்ந்தால்தான் பயனுண்டாகும். சாதனையால் மனம் தூய்மையடையும் போது இறைவன்தான் எல்லாம் செய்பவர், மனம், புத்தி, பிராணன் எல்லாம் அவரே என்ற சரியான உணர்வு வருகிறது. நாம் வெறும் எந்திரம் மட்டுமே. நீயே யானையை சேற்றில் சிக்க வைத்தாய், முடவனை மலையை கடக்க வைப்பதும் நீயே. புறச்சரணம் போன்றவற்றை நம்மை செய்ய வைப்பது இறைவனே என்பதை மனம் தூய்மையாகும் போது உணர்கிறோம். உன் வேலைகளை நீயே செய்கிறாய், ஆனால் தான் செய்வதாக கூறுகிறான் மனிதன். இறைவனை கண்டுவிட்டால் எல்லா சந்தேகங்களும் அகல்கின்றன. அப்போது காற்று சாதகமாக வீசுகிறது. தனக்கு சாதகமாக காற்று வீசும்போது படகோட்டி பாயை விரித்துவிட்டு துடுப்பை மெல்ல பிடித்துக்கொள்ள மட்டுமே செய்கிறான். நிம்மதியாக புகைபிடிக்கிறான். அதுபோல் பக்தன் கவலையற்றிருக்கிறான். ஈசான் விடைபெற்றுக் கொண்டார். குருதேவர் உடன் தனிமையில் பேசத் தொடங்கினார். நரேந்திரன், ராக்கால், அதர், ஹாஸ்ரா இவர்களைப் பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? இவர்கள் வெள்ளை மனம் படைத்தவர்களா? என்னை பற்றி என்ன நினைக்கிறாய்? கூறினார், நீங்கள் எளியவர், அதே நேரத்தில் ஆழமானவர். உங்களை அறிந்து கொள்வது மிகவும் கடினம். குருதேவர் வாய்விட்டு சிரித்தார். நவம்பர் 26, 1883. மணிலால் மல்லிக்கின் வீடு. அங்கு சிந்தூரியாப்பட்டி பிரம்ம சமாஜத்தின் ஆண்டு விழா நடைபெற இருந்தது. வீடு சித்பூர் ரோட்டிற்கு மேல் பக்கமாக இருந்தது. கிழக்கில் ஹாரிசன் ரோடின் நார்ச்சந்தி, மாதுளை, பிஸ்தா மற்றும் ஆப்பிள் கடைகள் இருந்த இடத்திலிருந்து சில கடைகளுக்கு வடக்கில் இருந்தது. ராஜபாதையின் அருகிலுள்ள வீட்டு மாடியில் விழா ஏற்பாடாகியிருந்தது. மணிலால்தான் விழாவை நடத்துகிறார். பூஜை அறையில் ஆனந்தம் குடிகொண்டிருந்தது. அறையின் உள்ளும் புறமும் பச்சை இலை தோரணங்களாலும் மலர்களாலும் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அறையிலிருந்தவர்கள் வழிபாடு எப்போது ஆரம்பிக்கும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தனர். அறையில் அனைவருக்கும் உட்கார இடம் போதவில்லை. எனவே பலர் மேற்கு புறத்தில் உள்ள திறந்த மாடியில் உலாவியபடி இருந்தனர். இன்னும் சிலர் ஆங்காங்கு போடப்பட்டுள்ள அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்த பெஞ்சுகளில் உட்கார்ந்திருந்தனர். அடிக்கடி வீட்டு தலைவரும் உறவினர்களும் வந்து விழாவிற்கு வந்திருந்தவர்களை அன்புடன் வரவேற்றனர்.
மாலை வேளைக்கு முன்பே பிரம்ம சமாஜ பக்தர்கள் வரத் தொடங்கிவிட்டனர். அன்று அவர்கள் பெரும் உற்சாகத்தோடு காணப்பட்டனர். காரணம், அங்கு குருதேவர் வர இருந்தார். பிரம்ம சமாஜத் தலைவர்களான கேசவர், விஜயர், சிவநாத் முதலியோரை குருதேவர் மிகவும் நேசித்தார். ஆகவேதான் பிரம்ம சமாஜ பக்தர்களுக்கு அவரிடம் இவ்வளவு ஈடுபாடு. அவர் ஹரி பிரேமையில் மூழ்கியிருப்பவர். தமது பிரேமை, சுடர்விடும் நம்பிக்கை, குழந்தையைப் போல் இறைவனிடம் பேசுவது, இறைவனுக்காக ஏங்கி அழுவது, பெண்களை தாயாக மதித்து வணங்குவது, உலகியல் பேச்சை தவிர்ப்பது, எண்ணெய் ஒழுக்கு போல் எப்போதும் இறைவனைப் பற்றியே பேசுவது, சர்வசமய சமரசக் கருத்து, மற்ற மதங்களை சிறிதும் வெறுக்காமை, பக்தர்களுக்காக அழுவது போன்ற செயல்களால் பிரம்ம சமாஜ பக்தர்களின் மனத்தை கொள்ளை கொண்டிருந்தார் குருதேவர். ஆகவே அவரை தரிசிப்பதற்காக வெகு தொலைவில் இருந்தும் கூட பலர் வந்திருந்தனர். வழிபாடு ஆரம்பிக்கும் முன் விஜய கிருஷ்ண கோஸ்வாமி முதலான பல பிரம்ம சமாஜ பக்தர்களுடன் குருதேவர் மலர்ந்த முகத்துடன் பேசிக் கொண்டிருந்தார். பூஜையறையில் விளக்கேற்றினார்கள். விரைவில் வழிபாடு தொடங்க இருந்தது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கேட்டார், என்னப்பா, சிவநாத் வரமாட்டாரா? பிரம்ம சமாஜ பக்தர் கூறினார், வரமாட்டார் சுவாமி. இன்று அவருக்கு அதிக வேலைகள் உள்ளன. அவரால் வர இயலாது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், சிவநாத்தை பார்க்கும்போது எனக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது. அவர் எப்போதும் பக்தி ரசத்தில் மூழ்கியிருப்பது போல் உள்ளார். யாரை பலர் புகழ்கின்றனரோ, மதிக்கின்றனரோ, அவரிடம் நிச்சயமாக இறைவனின் சக்தி சிறிதாவது இருக்கும். ஆனால் சிவநாத்திடம் ஒரு பெரிய குறை உள்ளது. சொன்ன சொல்லை அவர் காப்பாற்றுவதில்லை. அங்கே தட்சிணேஸ்வர காளி கோயிலுக்கு வருவதாக என்னிடம் ஒரு முறை சொன்னார். ஆனால் வரவுமில்லை, எதுவும் சொல்லி அனுப்பவும் இல்லை. இது சரியல்ல. உண்மை பேசுவதுதான் கலியுகத்தின் தவம் என்று சொல்வார்கள். சத்தியத்தை உறுதியாக பற்றிக்கொண்டால் இறை அனுபூதி கிடைத்துவிடும். சத்தியத்தில் பிடிப்பில்லாவிட்டால் பணிப்படியாக எல்லாம் அழிந்துவிடும். அதனால்தான் வெளிக்குப் போக வேண்டும் என்று எப்போதாவது சொல்லிவிட்டேனானால் அந்த உணர்ச்சி ஏற்படாவிட்டாலும் கூட கையில் தண்ணீர் செம்புடன் ஒரு முறை சவுக்குத்தோப்பை நோக்கி போய் வருவேன். எங்கே எனக்கு சத்தியத்தின் மீதுள்ள பிடிப்பு தளர்ந்து விடுமோ என்ற பயமே இதற்கு காரணம். எனக்கு இத்தகைய நிலை வந்த பிறகு கையில் பூக்களை வைத்துக்கொண்டு தேவியிடம், அம்மா, இதோ உனது ஞானத்தை எடுத்துக்கொள், இதோ உனது அஞ்ஞானத்தை எடுத்துக்கொள், எனக்கு தூய பக்தியை கொடு. தாயே, இதோ உனது தூய்மை எடுத்துக்கொள், இதோ உன்னுடைய தூய்மை இன்மை எடுத்துக்கொள், எனக்கு சுத்த பக்தியை கொடு. தாயே, இதோ உனது நன்மை எடுத்துக்கொள், இதோ உன்னுடைய தீமை எடுத்துக்கொள், எனக்கு சுத்த பக்தியை கொடு. அம்மா, இதோ உனது புண்ணியம் எடுத்துக்கொள், இதோ உனது பாவம் எடுத்துக்கொள், எனக்கு சுத்த பக்தியை கொடு என்றெல்லாம் பிரார்த்திப்பேன். இதையெல்லாம் சொன்னேன். ஆனால் அம்மா, இதோ உனது சத்தியம் எடுத்துக்கொள், இதோ உனது பொய் எடுத்துக்கொள் என்று என்னால் சொல்ல முடியவில்லை. எல்லாவற்றையும் தேவியிடம் கொடுக்க முடிந்தது. ஆனால் உண்மையை மட்டும் கொடுக்க முடியவில்லை. பிரம்ம சமாஜத்தின் விதிகளுக்கேற்ப வழிபாடு ஆரம்பமாயிற்று. மேடை மீது சென்று ஆச்சாரியர் உட்கார்ந்தார். அவர் முன்னால் விளக்கு இருந்தது. ஆரம்ப துதிகளுக்கு பிறகு பிரம்ம பிரபத்தை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள மகா மந்திரங்களை ஓதத் தொடங்கினார் ஆச்சாரியர். பண்டைய முனிவர்களின் திருவாயிலிருந்து வெளிப்பட்டதும் அவர்களின் புனித நாவால் உச்சரிக்கப்பட்டதுமான அந்த மந்திரங்களை பிரம்ம சமாஜ பக்தர்கள் ஒரே குரலில் ஏற்று பாடினர். ஓங்காரத்துடன் கூடிய இந்த மந்திரம் பக்தர்களுடைய இதயவானில் எதிரொலியை எழுப்பியது. பலருடைய உள்ளங்களில் உலகியல் எண்ணங்கள் பெரும்பாலும் மறைந்துவிட்டன. அவர்களுடைய மனம் பேரளவுக்கு அமைதியடைந்து தியானத்தை நாடியது. எல்லோருடைய விழிகளும் மூடியிருந்தன. வேதத்தில் சொல்லப்பட்ட சகுண பிரம்மத்தை சிறிது நேரம் அனைவரும் தியானிக்கத் தொடங்கினர். குருதேவர் பரவச நிலையில் ஆழ்ந்தவராய், பேச்சற்று, அசைவின்றி, நிலைத்த பார்வையுடன் வரைந்த ஓவியம் போல் உட்கார்ந்திருந்தார். அவரது ஆன்மப் பறவை எங்கோ ஆனந்தப் பெருவெளியில் பறந்து கொண்டிருந்தது. உடல் மட்டும் வெறுமையாக அங்கே காணப்பட்டது. சமாதி நிலை கலைந்து குருதேவர் கண் திறந்து நாலா பக்கமும் பார்த்தார்.
அங்கே அனைவரும் கண்மூடி அமர்ந்திருந்தனர். பிரம்மம் பிரம்மம் என்று கூறியபடியே திடீரென்று எழுந்து நின்றார். வழிபாடு முடிந்தது. பிரம்ம சமாஜ பக்தர்கள் தாளம், மிருதங்கம் முதலிய இசைக்கருவிகளோடு பாடத் தொடங்கினர். குருதேவர் பிரேமானந்த பித்து பிடித்தவராய் அவர்களுடன் சேர்ந்து பாடினார், ஆடினார். ஆனந்தத்தில் திளைத்தவர்களாக அனைவரும் அந்த நடனத்தை பார்த்தனர். விஜயரும் மற்ற பக்தர்களும் குருதேவரை சுற்றிச் சுற்றி வந்து ஆடினர். பலர் அந்த அற்புதக் காட்சியை கண்ணாரக் கண்டும் இசை இன்பத்தை காதாரக் கேட்டு அனுபவித்தும் புற உலகை மறந்தனர். சில கணங்கள் ஹரிரச மதுவை பருகி புலனின்பத்தை மறந்தனர். புலனின்ப ரசம் அவர்களுக்கு கசந்தது. கீர்த்தனம் முடிந்ததும் எல்லோரும் உட்கார்ந்தனர். குருதேவர் என்ன சொல்லப் போகிறார் என்பதை கேட்க ஆவலோடு அவரை சுற்றி அமர்ந்தனர். தம்மை சுற்றி அமர்ந்திருந்த பிரம்ம சமாஜ பக்தர்களை நோக்கி குருதேவர் பேசத் தொடங்கினார். பற்றின்றி இல்லற வாழ்க்கை நடத்துவது கடினம். பிரதாப் ஒருமுறை என்னிடம், சுவாமி, நாங்கள் ஜனகராஜாவை போன்றவர்கள். ஜனகர் பற்றின்றி இல்லறத்தில் வாழ்ந்தார், நாங்களும் அப்படியே வாழ்வோம் என்றார். அதற்கு நான், மனத்தில் நினைத்துவிட்டால் ஜனகராகிவிட முடியுமா? ஜனகர் எவ்வளவு தவம் செய்து ஞானத்தை பெற்றார் என்பது உங்களுக்கு தெரியுமா? தலைகீழாக கால்களை மேலே தூக்கி வைத்துக்கொண்டு பல ஆண்டுகள் மிக கடுமையான தவம் செய்ததன் பிறகுதான் இல்லற வாழ்க்கைக்கு திரும்பினார் என்று கூறினேன். அப்படியானால் இல்லறத்தார்க்கு கதியே இல்லையா என்றால், இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது. சில நாட்கள் தனிமையில் சாதனை செய்ய வேண்டும். அப்போது பக்தி கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். அதன் பிறகு இல்லறத்தில் ஈடுபட்டால் குற்றமில்லை. தனிமையில் சாதனை செய்யும்போது இல்லறத்திலிருந்து அடியோடு விலகியிரு. மனைவி, மகன், மகள், தாய், தந்தை, சகோதரன், சகோதரி, உறவினர் யாரும் அருகில் இருக்கக்கூடாது. தனிமையில் சாதனை செய்யும்போது எனக்கு யாரும் இல்லை, இறைவனே எனக்கு எல்லாம் என்று எண்ண வேண்டும். ஞானத்திற்காகவும் பக்திக்காகவும் அழுது அவரிடம் பிரார்த்திக்க வேண்டும். எவ்வளவு நாட்கள் குடும்பத்தை விட்டு விலகி தனிமையில் இருக்க வேண்டும் என்று கேட்டால், ஒரு நாள் விலகி இருந்தாலும் நல்லதுதான். 3 நாட்கள் இருக்க முடிந்தால் இன்னும் நல்லது. 12 நாட்கள், 1 மாதம், 3 மாதங்கள், ஓராண்டு என்று யாருக்கு எவ்வளவு முடிகிறதோ அவ்வளவு காலம் தனித்து இருக்கலாம். ஞானமும் பக்தியும் பெற்ற பின்னர் இல்லறத்தில் இருந்தால் அவ்வளவு பயமில்லை. கையில் எண்ணெய் பூசிக்கொண்டு பலாப்பழத்தை அறுத்தால் கையில் பிசினொட்டாது. கண்ணாமூச்சி விளையாட்டில் தாய்ச்சியை தொட்டுவிட்டால் பிறகு பயமில்லை. ஒரு முறை பரிசமணியை தொட்டு பொன்னாகிவிடு. பொன்னாக மாறிய பின் 1000 ஆண்டுகள் மண்ணில் புதைந்து கிடந்தாலும் மண்ணை தோண்டினால் பொன்னாகவே இருப்பாய். பாலை போன்றது மனம். இந்த மனத்தை இல்லறமாகிய தண்ணீரில் வைத்தால் பாலும் தண்ணீரும் கலந்துவிடும். ஆகவே பாலை தனியிடத்தில் வைத்து தயிராக்கி கடைந்து வெண்ணெய் எடுக்க வேண்டும். தனிமையில் சாதனைகள் செய்து மனமாகிய தயிரிலிருந்து ஞானம், பக்தி என்ற வெண்ணெயை கடைந்தெடுக்க வேண்டும். அந்த வெண்ணெயை இல்லறமாகிய தண்ணீரில் சுலபமாக வைத்திருக்கலாம். அந்த வெண்ணெய் இல்லறமாகிய தண்ணீருடன் ஒருபோதும் கலக்காது. இல்லற தண்ணீரின் மீது ஒட்டிக்கொள்ளாமல் மிதக்கும். விஜய் கோஸ்வாமி சில நாட்களுக்கு முன்புதான் கயையிலிருந்து திரும்பி வந்திருந்தார். அங்கே தனிமையில் வாழ்வதும் சாது சங்கமுமாக நாட்களை கழித்திருந்தார். காவியுடை அணிந்திருந்தார். அவர் எப்போதும் அகமுகமாக காணப்பட்டார். அற்புதமான நிலை. குருதேவரின் அருகில் அவர் குனிந்த தலையுடன் அமர்ந்திருந்தார். ஏதோ ஆழ்ந்து சிந்திப்பது போல் தோன்றியது. விஜயரை பார்த்து கொண்டிருந்த குருதேவர் அவரிடம், விஜய், நீங்கள் இடம் பிடித்து விட்டீர்களா? இதை கேளுங்கள். 2 சாதுக்கள் சுற்றுப்பயண வழியில் ஒரு நகரத்தை அடைந்தார்கள். ஒருவர் வீதிகள், கடைகள், வீடுகள் அனைத்தையும் பிரமித்து போய் பார்த்து கொண்டிருந்தார். அந்த வேளையில் மற்ற சாதுவை அவர் சந்திக்க நேரித்தது. அந்த சாது அவரிடம், ஆமாம், இப்படி பிரமிப்புடன் நகரை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் மூட்டை முடிச்சுகள் எல்லாம் எங்கே என்று கேட்டார். அதற்கு முதல் சாது, முதலில் நான் இடம் பிடித்து அதில் மூட்டை முடிச்சுகளை வைத்துவிட்டு அறையை பூட்டிக்கொண்டு கவலையில்லாமல் வெளியே கிளம்பியிருக்கிறேன். இப்பொழுது நகரின் அழகை பார்த்தபடி சுற்றுகிறேன் என்று பதில் கூறினார். அதனால்தான் நீங்கள் இடம் பிடித்து விட்டீர்களா என்று உங்களை கேட்கிறேன். மா முதலியவரிடம், இதோ பாருங்கள், இவ்வளவு நாட்களாக விஜயருள் நீரூற்று மூடி கிடந்தது, இப்பொழுது திறந்து கொண்டது. விஜயரிடம், பாருங்கள், சிவநாத் பல தொல்லைகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்.
அவர் பத்திரிகைக்கு எழுத வேண்டியுள்ளது. மேலும் பல வேலைகளில் ஈடுபட்டுள்ளார். உலக விவகாரங்களில் ஈடுபட்டாலே அமைதி என்பது போய்விடுகிறது. பல்வேறு எண்ணங்களும் கவலைகளும் சூழ்ந்து கொள்கின்றன. அவதூதர் தமது 24 குருமார்களுள் பருந்தை ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டிருந்தார் என்று ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது. ஓரிடத்தில் மீனவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது பருந்து ஒன்று சட்டென்று வந்து ஒரு மீனை கொத்தி எடுத்துச் சென்றது. மீனை கண்டதும் நூற்றுக்கணக்கான காகங்கள் பருந்தை துரத்தலாயின. கா கா என்று கத்தியவாறு அதை சூழ்ந்து கொண்டு அமளிதுமளி செய்தன. பருந்து எந்த திசையில் பறந்தாலும் அந்த திசையில் காகங்கள் துரத்தின. பருந்து தெற்கில் பறந்தால் காகங்களும் தெற்கே சென்றன. வடக்கில் பறந்தால் வடக்கே சென்றன. பருந்தும் கிழக்கு மேற்கு என்று எல்லா திசைகளிலும் பறந்து பார்த்தது. கடைசியில் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்தபோது அதன் அலகிலிருந்து மீன் கீழே விழுந்தது. அவ்வளவுதான். காகங்கள் மீன் விழுந்த இடத்தை நோக்கி பாய்ந்தன. பருந்தை விட்டுவிட்டன. பருந்து கவலையற்ற ஒரு மரக்கிளையில் போய் உட்கார்ந்து கொண்டது. பிறகு தனக்குள், இந்த மீன்தான் இவ்வளவு குழப்பத்திற்கும் காரணம். இப்போது மீன் என்னிடம் இல்லை, நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டது. அவதூதர் பருந்திடமிருந்து இந்த பாடத்தை கற்றுக்கொண்டார். எதுவரை நம்மிடம் மீன் இருக்குமோ, அதாவது ஆசைகள் இருக்குமோ, அதுவரை உலக விவகாரங்கள் இருக்கும். அவற்றால் உண்டாகக்கூடிய துன்பம், கவலை, அமைதியின்மை ஆகியவையும் கூடவே இருக்கும். ஆசைகளை விட்டால் உடனடியாக செயல்கள் நம்மிலிருந்து அகன்று விடுகின்றன. அமைதி கிடைக்கிறது. பற்றின்றி வேலை செய்வது நல்லது. அதனால் மனம் அமைதி இழக்காது. ஆனால் பற்றற்று வேலை செய்வது மிகவும் கடினம். பற்றின்றி வேலை செய்வதாகத்தான் நினைக்கிறோம். ஆனால் எங்கிருந்தோ ஆசைகள் நம்மை அறியாமலேயே நம்மிடம் வந்து ஒட்டிக்கொள்கின்றன. முதலில் பல சாதனைகள் செய்திருந்தால் அந்த சாதனைகளின் பயனாக ஒரு சிலரால் மட்டுமே பற்றின்றி வேலை செய்ய முடிகிறது. இறை காட்சிக்குப் பிறகு பற்றின்றி வேலை செய்வது சுலபம். ஆனால் பொதுவாக இறை காட்சிக்குப் பிறகு வேலை செய்வதை விட்டுவிடுகின்ற நிலை ஏற்படுகிறது. நாரதர் போன்ற ஏதோ இரண்டொருவர் மட்டுமே மக்களுக்கு போதிப்பதற்காக வேலைகளில் ஈடுபடுகின்றனர். அவதூதரின் இன்னொரு குரு தீனி. அது பல நாட்கள் மிகவும் கஷ்டப்பட்டு தேனை சேமித்து வைக்கிறது. ஆனால் அந்த தேன் அதற்கு உணவாவதில்லை. யாரோ ஒருவன் வந்து கூட்டை உடைத்து தேனை எடுத்துச் சென்று விடுகிறான். அவதூதர் தேனியிடம் கற்ற பாடம் சேமித்து வைக்கக்கூடாது என்பதுதான். சாதுக்கள் கடவுளை 100க்கு 100 நம்பியிருக்க வேண்டும். அவர்கள் எதையும் சேமித்து வைக்கக்கூடாது. இல்லறத்தார் விஷயம் அப்படியல்ல. அவர்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். ஆகவே சேமிப்பு அவர்களுக்கு அவசியமானது. பறவையும் சாதுவும் சேர்த்து வைப்பதில்லை. ஆனால் குஞ்சு பொரித்தால் பறவை சேர்த்து வைக்கிறது. குஞ்சுக்காக அலகில் உணவை சேகரித்துக் கொண்டு வருகிறது. விஜய், இன்னும் கேளுங்கள். ஒரு சாதுவிடம் மூட்டை முடிச்சுகளும் துணியில் முடிந்த கட்டுகளும் இருந்தால் அவனை நம்பாதீர்கள். நான் பஞ்சவடியில் ஆலமரத்தடியில் இப்படிப்பட்ட சாதுக்களை பார்த்திருக்கிறேன். 2-3 சாதுக்கள் உட்கார்ந்திருந்தனர். ஒருவர் பருப்பை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். இன்னொருவர் துணியை தைத்து கொண்டிருந்தார். எல்லோருமாக ஒரு பெரிய மனிதரின் வீட்டில் நடந்த விருந்தை பற்றி வம்பளந்து கொண்டிருந்தார்கள். அடே அப்பா, அந்த பணக்காரன் லட்சக்கணக்கான பணம் செலவு செய்தான். சாதுக்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டான். பூரி, ஜிலேபி, பேடா, பர்பி என்று பல இனிப்புகளை செய்திருந்தான் என்றெல்லாம் கதையளந்து கொண்டிருந்தார்கள். விஜயர் கூறினார், ஆம் சுவாமி, கயையில் இப்படிப்பட்ட சாதுக்களை கண்டிருக்கிறேன். அங்கே அவர்களை லோட்டாவாலா சாது என்கிறார்கள். எல்லோரும் சிரித்தனர். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் விஜயரிடம் கூறினார், இறைவனிடம் பிரேமை ஏற்பட்டுவிட்டால் வேலைகள் எல்லாம் தானாகவே நழுவி விடுகின்றன. யாரை பகவான் செயல்களில் ஈடுபடுத்துகிறாரோ அவர்கள் செய்யட்டும். உங்களுக்கு இப்போது வேலை வந்திருக்கிறது. எல்லாவற்றையும் துறந்துவிட்டு, நெஞ்சே, நானும் நீயும் உருகியே தரிசித்து இன்பமுற்றிடுவோம், மற்றோரை அருகிலும் வராமல் செய்து அடக்கியே தடுப்பாய் நீயே என்று சொல்லுங்கள். இறைவனிடம் சரண் புகுந்து நாணம், அச்சம் முதலியவற்றையெல்லாம் விட்டுவிடுங்கள். நான் பகவானின் பெயரைச் சொல்லி ஆடினால் மக்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பன போன்ற எண்ணங்களையெல்லாம் விட்டுவிடுங்கள். வெட்கம், வெறுப்பு, பயம் இந்த 3ம் இருக்கக்கூடாது. வெட்கம்,
வெறுப்பு, பயம், குலப்பெருமை, ரகசியமான ஆசைகள் முதலிய எல்லாம் பந்தங்களே. இவை போய்விட்டால் மனிதன் முக்தி பெறுகிறான். பந்தங்களால் கட்டுப்பட்டவன் ஜீவன், பந்தங்களிலிருந்து விடுபட்டவன் சிவன். பகவானிடம் பிரேமை உண்டாவது மிகவும் அரிது. முதலில் மனைவி கணவனிடம் கொள்கின்ற ஒருமுகமான ஈடுபாடு போல் இறைவனிடம் கொண்டால் பக்தி உண்டாகும். தூய பக்தி உண்டாவது மிகவும் கடினம். பக்தியால் பிராணனும் மனமும் இறைவனிடம் ஒடுங்குகின்றன. அதன் பிறகு பரவசம் தோன்றுகிறது. பரவச நிலையில் மனிதன் பேச்சற்று விடுகிறான். மூச்சு ஒரே சீராக மாறுகிறது. கும்பகம் தானாகவே உண்டாகிறது. துப்பாக்கியால் சுடும்போது சுடுபவன் பேச்சிழந்து விடுகிறான். அவனது மூச்சும் ஒரே சீராக மாறுகிறது. பிரேமை ஏற்படுவது எளிதான காரியமல்ல. சைத்தன்ய தேவருக்கு பிரேமை உண்டாகியிருந்தது. இறைவனிடம் பிரேமை உண்டானால் உலகப் பொருட்கள் மறந்து விடுகின்றன. உலகம் மறந்து போகிறது. பேரன்புக்கு பாத்திரமான உடல் கூட மறந்து போகிறது. பேச்சு தொடர்ந்தது. அழைக்கப்பட்டிருந்த பக்தர்கள் மற்றும் சில பிரம்ம சமாஜ அன்பர்கள் வந்து உட்கார்ந்தனர். அவர்களுள் சிலர் பண்டிதர்கள், சிலர் அரசாங்கத்தில் உயர் பதவி வகிப்பவர்கள். ரஜினிநாத் ராய் அதில் ஒருவர். குருதேவர் தொடர்ந்து பேசினார். பரவச நிலை ஏற்பட்டால் மூச்சு ஒரே சீராக அமைகிறது. அர்ஜுனன் இலக்கை வீழ்த்துவதற்கு குறிபார்த்தபோது மீனின் கண் மட்டுமே அவனது பார்வையில் இருந்தது. மற்ற எதிலும் அவனுடைய பார்வை செல்லவில்லை. சொல்லப்போனால் மீனின் கண்ணை தவிர அவன் வேறு எதையும் பார்க்கவில்லை. இந்த நிலையில் மூச்சு சீராக அமைகிறது. கும்பகம் ஏற்படுகிறது. இறை காட்சிக்கு ஒரு அடையாளம் உள்ளது. மகாவாயு சரசரவென்று தலையை நோக்கி செல்கிறது. அப்பொழுது சமாதி நிலை ஏற்பட்டால் இறைவனுடைய தரிசனம் கிடைக்கிறது. சற்று முன்பு வந்த பிரம்ம சமாஜ பக்தர்களிடம், பகவானிடம் பக்தியில்லாத பண்டிதர்களின் பேச்சு வெறும் உளறல்தான். சாமாத்யாயி என்று ஒரு பண்டிதர், இறைவன் இனிமை உணர்ச்சியற்றவர். நீங்கள் உங்களுடைய பிரேம பக்தியை அளித்து அவரை இனிமை உள்ளவராக ஆக்குங்கள் என்றாரே பார்க்கலாம். வேதம் யாரை இனிமை வடிவினர் என்று சொல்கிறதோ அவரை இனிமை இல்லாதவர் என்று சொல்வதா? இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் சற்று கூட அறியவில்லை என்பது இதிலிருந்து தெரிகிறதல்லவா? அதனால்தான் இந்த உளறல். என் மாமன் வீட்டில் மாட்டுத் தொழுவம் நிறைய குதிரைகள் இருக்கின்றன என்றான் ஒருவன். இதிலிருந்து அவனிடம் குதிரைகளே இல்லை என்பதை அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் மாட்டுத் தொழுவத்தில் குதிரைகள் இருக்காது. எல்லோரும் சிரித்தனர். செல்வ செருக்கு வரக்கூடாது. நான் பணக்காரன் என்று நீ நினைத்தால் உன்னை விட பெரிய பணக்காரன் ஒருவன் இருக்கிறான். அவனையும் விட மிக பெரும் பணக்காரன் வேறொருவன் இருக்கிறான். இருட்டியதும் மின்மினி பூச்சி வெளியே வருகிறது. இந்த உலகத்திற்கே தான் வெளிச்சம் தருவதாக நினைக்கிறது. ஆனால் சிறிது நேரத்தில் நட்சத்திரங்கள் உதித்ததும் மின்மினியின் அகங்காரம் மறைகிறது. நாம் தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் தருகிறோம் என்று நட்சத்திரங்கள் எண்ணத் தொடங்குகின்றன. சற்று நேரத்தில் சந்திரன் உதிக்கிறான். அப்பொழுது நட்சத்திரங்கள் நாணத்தினால் மங்கிப் போகின்றன. பிறகு சந்திரன், என் ஒளியால் தான் இந்த உலகமே ஒளிர்கிறது, நான் தான் இவ்வுலகிற்கு ஒளி தருபவன் என்று எண்ணுகிறான். எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதே அருணோதயம் ஏற்படுகிறது. சூரியன் உதயமாகிறான். சந்திரன் மங்கிவிடுகிறான். சற்று நேரத்திற்கு பிறகு சந்திரனை காணவே இயலாமற் போகிறது. செல்வந்தர்கள் இவற்றையெல்லாம் சிறிது சிந்தித்து பார்த்தால் செருக்கு அடைய மாட்டார்கள். விழாவிற்காக மணிலால் பல வகை உணவுடன் பெரிய விருந்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார். மிகுந்த கவனத்தோடு குருதேவரையும் பக்தர்களையும் திருப்தியடையுமாறு உபசரித்தார் அவர். எல்லோரும் வீடு திரும்பும்போது இரவு நெடுநேரமாகிவிட்டது. அப்படி இருந்தும் யாருக்கும் எந்த சிரமமும் இல்லை.